வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். ஆவணி மாதத்திற்கு 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் என்பது திங்கட்கிழமையில் பிறக்கின்றது. திங்கட்கிழமை என்றாலே மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். ராசிநாதன் 3ஆம் இடத்திலே புதன் பகவான் அமைய பெற்று அவரும் 9ஆம் இடத்திலே பார்க்கின்றது. மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதங்களிலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்தை சனி செவ்வாயின் தொடர்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மிதுன ராசி என்பது காற்று ராசியில் புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் விரையாதிபதி 5 கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியிலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. சனி செவ்வாயின் தொடர்பு சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வீடு வாசல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே 6 குடையவரும் 8 குடையவரும் 6, 8 தொடர்பு பெற்று 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மாதத்தில் முற்பகுதியில் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம், இந்த செவ்வாயும் சனியும் 6, 8 சம்பந்தப்பட்ட 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு சில வம்பு வழக்குகள் வந்து போகின்ற தேவையில்லாத வீண் பலிகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு இங்கே இருக்கப்பெறுகின்றது. ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வக்ரகதியிலே இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கின்ற பொழுது சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கு அமர்கின்றது. சொத்து சுகங்களிலே ஒரு சில வில்லங்கங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது. நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஆடு மாடுகள் சிக்குகின்றதும் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களை பொறுத்தவரையில் திதி தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி 5ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி என்பது திதி தர்ப்பணங்கள் இருக்கின்றது. அதிலே திதி தர்ப்பணம் முன்னோர்களின் நினைவு கூர்ந்து இந்த அம்மாசி திதியிலே திதி தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கப்பெறுகின்றது. இங்கே குழந்தைகளுக்காக விரைய செலவுகள் செய்கின்றதற்கும் ஒரு அற்புதமான வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இங்கே நடக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடத்திலே தொழில் காரகனை இருக்கப்பெறுகின்றதுனால தொழில்களிலே நல்லதொரு திருப்திகளும் ஒரு சில சட்ட சிக்கல்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு 6, 8 தொடர்பு இருக்கின்றது. மாதத்தில் முற்பகுதி மாதத்தில் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து அவர் 5ஆம் இடம் செல்ல போகின்றார். 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாஷைகள் நிறைவேறப்பெறுகின்றது. சட்ட வம்பு வழக்குகளிலே ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெறுகின்றது. திரிகோணத்திலே பலம் பெற்று 6 குடையவர் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதே வகையில் 6, 8 சம்பந்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 4வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது செவ்வாயும் குரு சனி என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் தொடர்புகள் இந்த மாதங்களிலேயும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கும் வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் இருக்கின்றவர்களுக்கும் குருவின் அனுக்கிரகம் என்பது 7ஆம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றதும் பஞ்சமசானத்திலே குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து சிம்மாசனத்தின் அதிபதி இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் கேது பகவானும் 3ஆம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றது. புதன் பகவான் பயிற்சி என்பது செப்டம்பர் 16ஆம் தேதியில் இருந்து 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைய போகின்றார். ராசிநாதன் வலுவடைந்து அவருடைய நீச்ச ராசி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சனியின் புதனும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. கண்டிப்பாக தொழில்களிலே ஒரு உச்சத்தை தொடுகின்ற ஒரு அற்புதம் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கப்பெறுகின்றது. இந்த நண்பர் என்ற முறையிலே சனி பகவானும் புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுகின்றது. செவ்வாய் பகவான் விலகுகின்றது, 5ஆம் இடத்துக்கு போகின்றது. அந்த வகையிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இங்கே சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தில் இருந்து செப்டம்பர் 15ஆம் தேதியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி
மூன்றாம் இடத்துக்கு வரப்போகின்றது. இந்த மூன்றாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். 5 குடையவர் 9ஆம் இடத்தை ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்தை பார்க்க செய்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, தேவகுருவும் அசுரகுருவும் குரு சுக்கிரனுடைய தொடர்பு 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கப்பெறுகின்றது. கிடைக்கின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது, ஒரு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலேயே சூறாவளி காற்றை போன்று செல்லக்கூடிய இந்த கும்பத்தின் வீடு என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியது. உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனாரும் அந்த அளவுக்கு பொருளாதாரத்திலே உன்னத நிலை அடையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இங்கே இருக்கின்றது. இந்த கும்பத்தின் வீடு என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே இது 11வது இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி. மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு அற்புதமும் இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே மாதத்தில் முற்பகுதியில் புதன் சூரியன் கேது அமைய பெற்று பிற்பகுதியில் புதன் பகவான் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய கன்னி ராசிக்கு 4வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் செப்டம்பர் 17ஆம் தேதியில் 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து கன்னி ராசிக்கு சிம்மாசனத்தை விட்டு 4ஆம் இடத்திற்கு செல்லப் போகின்றார். இங்கே 4ஆம் இடத்தில் இருந்து சூரியனும் புதனும் 10ஆம் இடத்தை சனி பகவானை பார்க்க இருக்கின்றது. பெரிய தொழில்களிலே ஒரு சில நல்லதொரு முன்னேற்றங்களை பெறுகின்ற அமைப்பு. ஆட்சி உச்சம் பெற்று புதன் பகவான் வீடு கொடுத்தவர் பலமாக இருந்து அவருடன் சூரிய பகவானும் இருந்து 4ஆம் இடம் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. நல்லதொரு மாற்றம், தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மேன்மையில் கிடைக்கின்றது, சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 11ஆம் இடத்ததிபதி திரிகோணத்தில் இருக்க பெறுகின்றார். 6 பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் இருக்கின்றது. மூத்த சகோதரர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை நிறைவேறப் போகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற ஒரு அற்புதம் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலே மாற இருக்கின்றது. குரு சுக்கிரனின் தொடர்பு என்பது 9ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்புகள், வெளிநாடு வெளியூர் செல்கின்ற பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மிதுன ராசி என்றாலே புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு மிகவும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்கவும் சரித்திரம் படைக்கவும் பிறந்த ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியதும் தைரியம் புத்திசாலியாக இருக்கக்கூடியதும் இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கூட்டு கிரகங்கள் ஒருங்கே இணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி சூரியனும் ராசிநாதன் புதனும் 5 குடையவரும் 3ம் ஒருங்கே இணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலேயும் புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் இதனால் வரையில் கிடைக்காத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த புதன் பகவானுடன் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தொடர்பு இருக்கின்ற பொழுது தொழில்களிலே நல்லதொரு மேன்மை அடைய போகின்ற ஒரு அற்புதம் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது. விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் மாதத்தில் முற்பகுதியில், மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கின்றது. விரைய செலவுகள், பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 6 குடையர் இதனால் வரையில் 4ஆம் இடத்திலே இருந்து கடன் நோய் வம்பு வழக்குகளை மருத்துவ செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து செவ்வாய் பகவான் செப்டம்பர் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 5வது இடத்துக்கு மாற இருக்கின்றார். 15ஆம் தேதி சுக்கிர பகவான் 5 குடையவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்க இருக்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க பெறுகின்றது. படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த செப்டம்பர் மாதங்களிலே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் படிப்புகளை குறிக்கக்கூடிய ராசி அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமும் இங்கே இருக்கின்றது. நவகிரக நாயகர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் திரிகோணத்திலே ராசிக்கு பலம் பெற்று அவர் குரு சுக்கிரனுடைய தொடர்பு இந்த மாதங்கள் இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதைகள் உயர்கின்ற ஒரு அற்புதம் கிடைக்கின்றது. கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை, கடல் கடந்து செல்லக்கூடிய, நாடு டு நாடு செல்லக்கூடிய, சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். 7ஆம் இடத்தை குரு பகவான் ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. 5ஆம் இடத்திலே 6 குடையவர் தொடர்பு கொண்டு பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளில் வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கப் போகின்றது. 7 குடையவரும் 11 குடையவரும் 6ஆம் இடத்ததிபதியும் 11 குடையவரும் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற பொழுது எதிரியை வெல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க
இருக்கின்றார். வெளிநாடு செல்லாதவர்களும் எடுக்கின்ற காரியங்கள் சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது. மிதுனம் என்பதை காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியதும், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய உறுதுணை என்பது விரைய செலவுகள் செய்கின்றது. தாய்மார்களால் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கும் குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடம் தொடர்பு பெறுகின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளுக்கு கூடுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 6ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்ற பொழுது வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் 7க்குடையவரும் மனமாகாதவர்கள், கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. பூர்வீகத்தில் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. 6க்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் இரத்தக்காரகன், மாங்கல்யக்காரன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6க்குடையவர் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது இங்கே இருக்கின்றது. பூர்வீகத்தில் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. செவ்வாய் அங்கே தொடர்பு பெற்று செவ்வாயை குரு பார்க்கின்ற பொழுது குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. குழந்தைகளிலே நல்லதொரு சுறுசுறுப்பு வேகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 5ஆம் இடம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள். 6க்குடையவர் 5லே பலம் பெற்று உங்களுடைய பூர்வீகத்திலே சட்ட சிக்கல், தடை, தாமதம், ஏமாற்றம் அனைத்துக்கும் வெற்றி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதமாக இருக்க பெறுகின்றது. மூத்த சகோதரர்களால் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு, விரைய செலவுகள், கல்யாணம், சுப விசேஷங்கள் இதனால் வரையில் தடைப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரை செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது பலதரப்பட்ட உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு, முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அமைப்பு என்பது ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை 3 கூடையவர் உடன் தொடர்பு பெற்று இணைவு பெற்று பார்க்கின்ற அமைப்பு அற்புதமும், அவர் மீண்டும் புதனும் சூரியனும் 4ஆம் இடத்திலையும் இருக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்களிலே 5ஆம் இட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்கள் கொடுக்கின்ற ஒரு வகை, கல்யாண வைபவங்களிலே கலந்து கொள்கின்றதற்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றத்தை, குருவின் பார்வை என்பது 5ஆம் இடத்தையும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலும் 5-9 தொடர்பு குரு பகவானுடைய தொடர்பு மட்டுமல்லாதது 12-5 கூடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பெண்களால் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரை கோச்சார ராசி பலன்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்குகின்ற மாதம் என்பது 9வது மாதம் 9வது ராசி என்பதும் உங்களுக்கு பலமாக ராகு பகவானுடைய தொடர்பிலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு என்பது அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், இதனால் வரை வெளிநாடு செல்லாதவர்கள் கூட இந்த மாதங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு யோகங்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி மறைந்து நிறைந்த பலனில் விரை செலவுகளை செய்கின்றது அமைப்பு இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி மீண்டும் திரிகோணத்திலே பலம் பெற்று அவர் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு ராசிநாதனுடன் 4ஆம் இடத்ததிபதியுடன் 3 உடையவர் இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் விரை செலவுகளிலே அதிகமாக நாட்டம் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்புகளிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் படி நல்ல மாற்றத்தை உங்களுக்கு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்றார்கள். குருவின் தொடர்பு 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்ல 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வரன் அமையாதவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கப்பெறுகின்றது. பூர்வீகத்தால் நல்லதொரு உயர்வுகள், குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குலதெய்வங்கள் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 6க்குடையவரும் 11 கூடையர் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசி அதிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து சூரிய பகவானுடைய தகப்பன்காரர்களுடன் இணைந்து புதாதித்ய யோகத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற 10ஆம் இடத்திலே சனி பகவான் புதன் பகவானுடைய நண்பர் என்ற தொழில்காரகனும் தொடர்பு இருக்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு எதிர்பார்க்காத பொருளாதார வளர்ச்சியை அடைகின்றது. ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான யோகங்களை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது
பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.